10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்த்துட்ருக்கோம். சிற்றக்கல் ஒளி மாபு சிவஞானம் பற்றி ஓகேவா. 1906 வந்து நிறையா ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் நடந்தது. என்னென்னா, காந்தி வந்து சத்தியாகிரகம் வந்து அப்போ தான் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணார். வ.உ. சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணார். ஜூன் 26 வந்து பார்த்திங்கன்னா, அதே வருஷத்தில் ஜூன் 26 மோஸ்ட்லி 3-6 தான் வரும் இந்த யூனிட் ஃபுல்லாக. ஜூன் 26 சிவஞானம் வந்து பிறக்கிறாரு. இங்கே சென்னையில் 1000 லைட்ஸில் வந்து சால்வன் குப்பத்தில் ரொம்ப வறுமையில் பிறக்கிறாரு. இவங்க அப்பா பேர் வந்து பொன்னுசாமி, அம்மா வந்து சிவகாமி. ஸோ ஒரிஜினல் நேம் வந்து இவருக்கு வந்து ஞானப்பிரகாசம். சரபேர் அப்படின்ற ஒரு முதிரியவர் தான் இவர் பேரை சிவஞானி அப்படின்ற மாத்துறாரு. அடுத்து வந்து புக்கு கொண்டு வராதனால வந்து வெயிலில் வீட்டுக்கு அனுப்பிட்டாருன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா வந்து சண்டை போட்டு அவர் எஜுகேஷன் ஸ்டாப் ஆகுது. அவங்க அம்மா அல்லி அரசாணி மாலை, பவளக்குடி மாலை, அம்மானை பாடல்கள் இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ எதுகை மோனையோட நிறைய அவருக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் அவரோட எஜுகேஷன் அப்படின்றது. சித்தர் பாடல்களை வந்து மனப்பாடமாக வச்சுருப்பார். அடுத்து அறிவு விளக்கத்துக்கு அறிவு வந்து வளர்கிறது 2 வழியாக. ஒன்று கல்வி, இன்னொன்று கேள்வி. கேள்வி ஞானத்தின் மூலமாக தான் இவர் பெற்றதாக சொல்கிறார். திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகள் தான் வந்து இவரோட கேள்வி ஞானத்துக்கு எல்லாம் பதில் சொல்லி அவர் தான் வந்து மெயின் ரீசன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து அவர் ஃபுட்டுக்குன்னு இருக்க காசில் பாதி காசில் வந்து புக்கு வாங்கி அப்படி படிச்சுட்டு இருந்திருக்காரு. அடுத்து பேராய கட்சி காங்கிரஸ் கட்சியில் வந்து அது என்ன பண்ணியிருக்காருன்னு 1931. ஸோ இவர் பிறந்தது வந்து 06 இது அடுத்து ஒரு 3 வருது. 1931 காந்தி இர்வின் ஒப்பந்த காலத்திலேயே வந்து பேராய கட்சி ஆக்க வழியில் அந்நிய துணி கடை மறியல், அப்புறம் வந்து காந்திய முறைப்படி அது என்ன பண்ணுறாங்க, மறியல் எதுவும் பண்ணாமல் அமைதியான முறையில் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ தீண்டாமை விளக்கு, கதர் விற்பனை இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஊர்வலம், கதிர் விற்பனை இதெல்லாம் எல்லாத்துலேயுமே இவர் ஜாயின் பண்ணிக்கிறாரு அகிம்சை முறையில். ஓகேவா. 1932 திரும்ப 3 தான், ஒரு வருஷம் வித்தியாசம். இதுவும் 39 தான் வரும். 1932 தமிழா துள்ளியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டறிக்கை கடற்கரையில் விற்று அதனால் அவரை ஜெயிலில் போடுறாங்க. அதில் என்ன துண்டறிக்கையில் என்னென்னா, பாண்டியன் ஆண்ட பெருமை, சோழன் சேரர்களோட பெருமையை பற்றி எழுதியிருப்பார். 3 மாதம் ஜெயில் தண்டனை, அது போக 300 ஃபைன் அப்படின்னு சொல்லி 300 இல்லாததுனால மொத்தமாக 6 மாதம். அதுவும் சி வகுப்பு சோறு தான் அப்படின்னாலுமே அவங்க ஃபேமிலிக்கு அது கூட கிடைக்காதுன்னு கவலைப்படுறாரு. அடுத்து 1942 ஆகஸ்ட் 8 வந்து வெள்ளை வெளியேறு நடந்துச்சுல. ஸோ அதில் வந்து ஆகஸ்ட் 13 வந்து வெள்ளூர் சிறையில் வந்து காமராஜர், தீரர், சத்தியமூர்த்தி, பிரகாசம் இவங்களோடலாம் அடைக்கப்படுறாரு அமராவதி சிறையில். இங்கே வந்து மேற்கூரை 120 டிகிரி வெப்பத்தில் இருக்குமா, ரொம்ப கஷ்டப்பட்டதாக வந்து சொல்கிறாரு. ஸோ இவங்க கூடலாம் சேர்ந்து சிறையில் அடைக்கப்படுறாரு. 1947 ஆகஸ்ட்டு 15 ஸோ வந்து சுதந்திரம் நடக்குது. ஒரு குழு என்ன செய்கிறது, சேர்ந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமும் வடக்கிளை நோக்கி வந்து பயணிக்கிறாங்க. யார் தலைமையில், மங்களக்கிழார் அப்படின்ற ஒரு டீச்சர் தலைமையில் போகிறாங்க. அவர் 55 வயசு பெரியார். ஸோ எதுக்காக போகிறாங்க அப்படின்னா வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து, அதாவது தமிழ்நாடு வந்து நிறையா போர்ஷனை தமிழ்நாடு எடுத்துக்கணுன்றதுக்காக. ஸோ ஸ்டேட்ஸ் லாங்குவேஜ் வைஸாக வந்து பிரிக்கிறாங்க. இப்போ வடக்கிளை வந்து தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து தமிழுணர்வு கொடுத்தவர் யாருன்னா மங்களக்கிழார் அப்படின்றாங்க. அவரோட சேர்ந்து தமிழரசு கழகம் வந்து சென்னை, திருத்தணி மாநாடுங்கள்லாம் போய் சித்தூர், புத்தூர், திருத்தணிலலாம் போராட்டம் நடத்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு இந்த இடத்துல சித்தூர், புத்தூர்லாம் வேணும்னு சொல்லிட்டு. இப்போ ஆந்திராவில் இருக்கலையே. ஸோ வந்து மங்களக்கிழார், விநாயகம் யார் யார் போராடுறாங்க அப்படின்னா, அவர் மங்களக்கிழார், விநாயகம், அப்புறம் வந்து தியாகராஜன், ரஷீத். ஸோ இவங்கெல்லாம் வந்து சிறைக்கு போகிறாங்க இதுக்காக. ராஜமுந்திரி சிறை, அப்புறம் வந்து திருவாலங்காடு, கோவிந்தராஜன், பழனி ஜெயிலு இங்கெல்லாம் போகிறாங்க. இதில் வந்து மாணிக்கம் அப்படின்றவர், மாணிக்கம் தான் எங்கே போனாலும் மாணிக்கம் அப்படின்ற ஒரு பாவப்பட்ட ஜீவன். ஸோ அவர் இறந்துடுறாரு. சரியா. அடுத்து வந்து சர்தார் K.M. பணிக்கர் தலைமையில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு மொழிவாரி ஆணையத்தை வந்து சித்தூர் ஃபுல்லாக ஆந்திரா கொடுத்துட்றாங்க. பணிக்கர் தலைமையேற்ற ஆணையம் என்ன பண்ணுது, நமக்கு ஹெல்ப் பண்ணாமல் ஆந்திராவுக்கு சித்தூரை கொடுத்துருச்சு. அடுத்து மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா சிவஞானம் அப்படின்ற ஞாபகம். படாஸ்கர் ஆணையம் என்ன பண்ணுதுன்னா, படாஸ்கர் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா அப்படின்னா, திருத்தணியை வந்து யாருக்கு கொடுக்கணும், படாஸ்கர் ஆணையம் மூலமாக நமக்கு வந்து பட்டணம் திருத்தணி கிடச்சிருது. அடுத்தது என்ன ஆகுதுன்னா, சென்னை வந்து சென்னையில் வந்து ராஜாஜி சிஎம் ஆகுறாரு. ஓகேவா. சென்னையோட தலைநகரை காக்க நான் சிஎம் பதவியை கூட துறப்பேன் அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. நீதிபதி வாஞ்சிநாதன் அப்படின்றவர் என்ன பண்ணுன்னா, சென்னையை வந்து ஆந்திராவுக்கு கொடுக்கணும், ஆந்திரா கேபிட்டலாக கொடுக்கணும் அப்படின்றாரு. ஆனால் மாநகர தந்தை செங்கல்வராயன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கூட்டம் கூட்டி தலை கொடுத்தாவது தலைநகர் காப்பேன் அப்படின்னு அந்த கூட்டத்தில் சிவஞானம் பேசியிருக்காரு. தலை கொடுத்தாவது தலைநகர் காப்பேன் அப்படின்னு பேசுனது சிவஞானம். செங்கல்வராயன் தலைமையில் என்ன பண்ணுறாங்க, வாஞ்சிநாதனுக்கு அகைன்ஸ்டாக இல்லை எங்களுக்கு வேணும்னு கேட்குறப்போ ஃபைனலி 25/3/1953 திரும்ப 3/3 53
ரிப்பப்ளிக்லாம் முன்னாடி. ஸோ நேருட்ட முறையிட்டு நேரு என்ன பண்ணுறாருன்னா, அங்கே பிரசிடெண்ட்டாக இருக்க நேரு வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்க நேரு வந்து சென்னையை தமிழ்நாட்டுக்கே கொடுத்துட்றாரு. நான் திருக்குறளையோ ராமாயணையோ விரும்பாதவன் இல்லை, ஆனால் வந்து இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாதது வந்து சிலப்பதிகாரம் அப்படின்னு. சிலம்பு செல்வர் சிவஞானம் அப்படிம்பாங்க. ஏன்னா சிலப்பதிகாரம் தான் ரொம்ப அவருக்கு பிடிக்கும். சிலப்பதிகாரம் தவிர வேறு இல்லை. சிலம்பு தமிழ்நாட்டின் பொது சொத்து. சிலப்பதிகார மாநாடு எல்லா பட்டி தொட்டிலும் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சிலம்பு செல்வன் மாப்போ சிவஞானம். ஓகேவா. ஃபஸ்ட்டு போராட்டம் வந்து தெற்கெல்லை புரட்சி. தெற்கு எந்த எல்லை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 1946 அக்டோபர் 25 நாகர்கோயிலில் வடிவீசுரத்தில் வடிவை வாலிபர் சங்கத்தின் வடிவை வாலிபர் சங்கம் தானே இருக்கும். ஸோ அந்த சங்கத்தில் ஆண்டு விழாவில் வந்து பேசுகிறாரு. ஃபஸ்ட்டு பேஜாபோ தெற்கெல்லையை பற்றி பேசுகிறாரு. திருவிதாங்கூர் வந்து தனி அரசு ஆகணும் அப்படி. அது வந்து ஒரு கிங்குக்கு கீழே இருக்கும். ஸோ அது வந்து தனி அரசு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி பேசினது ஃபஸ்ட்டு உரையில். ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே வந்து திருவிதாங்கூர் தனி அரசு ஆகணும்ட்டு பேசிட்டார். அடுத்து ரிப்பப்ளிக்கு முன்னாடி 1953-54 கேரளா திருவிதாங்கூரில் வந்து முடியாட்சியிலிருந்து மீட்க புரட்சி வந்து தமிழரசு கழகம்னா இவங்க கழகம் தான். ஸோ வந்து போய் புரட்சி ஸ்டார்ட் பண்ணி பேசினது 46 53-54 வந்து புரட்சி பண்ணுறாங்க. அவர்களில் வந்து மக்கள் யார் புரட்சி பண்ணாங்க அப்படின்னா மணி, சங்கரலிங்கம், திரும்ப வந்து பொன்னையா இவங்கெல்லாம் வந்து சேர்ந்துக்கிறாங்க. தெற்கெல்லை புரட்சி திருவிதாங்கூர் ஆட்சி வந்து அங்கே வந்து கன்ஷாட்லாம் நடக்குது. தமிழரசு கழக தலைவர் தேவசகாயம், செல்லையா இவங்க 2 பேர் தமிழரசு கழக தலைவர்கள் யாருன்னா தேவசகாயம், செல்லையா இருக்காங்க. தமிழ் பீப்புள் அதிகமாக இருக்க அடுத்து கிடச்சிருது. இது வந்து திருவிதாங்கூர் வந்து தனியரசு ஆயிடுது. அடுத்து தமிழ் மக்கள் அதிகமாக இருக்க தேவிகுளம், பீர்மேடு, தோவாலை, அகத்தீஸ்வரம், கல்குளம், வில்லாங்கோடு, நாகர்கோயில் இதெல்லாம் தமிழ்நாட்டை சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. நீலகிரியில் கூடலூர், உதகமண்டலமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவிலேருந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. என்ன ஆகுதுன்னா பசல் அலி ஆணையத்திடம் இந்த விண்ணப்பம் வந்து போகுது. கடைசி பசல் அலி ஆணையத்திடம் போகுது. 1955 என்ன பண்ணாருன்னா, சென்னைக்கு பக்கத்தில் வந்து மலபாரை வந்து கேரளாவுடனும், தேவிகுளம், பீர்மேடு எல்லாத்தையுமே கேரளாவோட இணைச்சி விட்றாரு. நம்ம கைவிட்டு எல்லாமே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் புறநானூறு. ஸோ வந்து சில இடங்கள் வந்து திருத்தணி வந்து நமக்கு வந்துடுச்சு. தேவிகுளம், பீர்மேடு இதெல்லாம் மலபாரெல்லாம் கேரளாவுக்கு போயிடுச்சு. அடுத்து புறநானூறு, சிலப்பதிகாரம் ரெண்டுமே வந்து என்ன சொல்லுதுன்னா, வடக்கெல்லை வந்து வேங்கடமலை, தெற்கெல்லை குமரி முனை, மலையும் காடும் 2 எண்டாக இருக்கிறது ஒரு சிறப்பு அப்படின்ற மாதிரி இப்போ முன்னாடி இதிலலாம் சொல்லியிருக்கு அப்படின்றாரு. அடுத்து மார்ஷல் ஏ நேசமணி வந்து இளம் வயதில் சமூக விடுதலைக்காக போரிட்டவர். இவர் வந்து லாயரு. நாகர்கோவில் நகர்மன்ற தலைவராக, சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். குமரி போராட்டத்தை முன்னின்று நடத்தினவர். இங்கே போராட்டம் மார்ஷல் நேசமணி என்ன பண்ணியிருக்காரு, குமரி மாவட்டத்தில் போராட்டத்தை முன்னின்று நடத்தினவர். அதனால தான் வந்து இவர் பேரே மார்ஷல் நேசமணின்னு மாறியிருக்கு. மார்ஷல் நேசமணி மாறினதுக்காரம் குமரியில் இவர் இப்போ போராட்டம் நடத்தினால தான். அடுத்து 1956 நவம்பர் 1 வந்து கன்னியாகுமரி தமிழ்நாட்டோட இணைஞ்சிருச்சு. நேசமணி வந்து இப்போ போராடினால நவம்பர் 1 ரிப்பப்ளிக்லேயே அந்த டைமில் வந்து என்னாச்சு, கன்னியாகுமரி தமிழ்நாட்டோட இணைஞ்சிருச்சு, தெற்கெல்லையாக மாறிடுச்சு. தமிழ்நாட்டோட அரசு நாகர்கோயிலில் இவர் சேர்த்துருக்காருல, அதனால் நாகர்கோயிலில் சிலை, மணிமண்டபம் ரெண்டுமே வச்சிருச்சு. சரியா. செந்தமிழ் நாடெனும் போதினில், தமிழ்நாடு என்றால் வாய்மனுக்கும் காதினிக்கும் உள்ளம் துள்ளும் செந்தமிழ் நாடெனும் போதிலே இது பாடினது யார், பாரதி. தமிழ் கூறும் நல்லுலகம், நல்ல உலகம் வந்து தொல்காப்பியர் காலத்தில் தான் இருந்துச்சுன்ட்டு தொல்காப்பியர் சொல்கிறார். தமிழ் கூறும் நல்லுலகம் தொல்காப்பியர். தன் தமிழ் வரப்பு அப்படின்னு வரப்பு வந்து எங்கே வரைக்கும்னாலும் இருக்கும், அவுட் சைடில் தான் இருக்கும். ஸோ புறநானூறு. தன் தமிழ் வேலி தமிழ்நாடு, வேலி போட்டு வச்சுட்டாங்க எல்லோரும். வேலி போட்டு வச்சா ஒருத்தங்களை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், பரிதாபமாக இருக்கும் பரிபாடல். அடுத்து திரு சங்கரலிங்கனார் வந்து இந்த தமிழ்நாடு, அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும் அப்படின்றதுக்காக பாவம் உயிரே திறந்திருக்காரு. யார், சங்கரலிங்கனார். ஆனால் அண்ணா அசியமான பிறகு என்ன பண்ணியிருக்காரு, 1967 மதராஸை வந்து தமிழ்நாடுன்னு டக்குன்னு மாற்றி கொடுத்துட்டாரு பாவம். அதனால் உயிர் துறந்தது யாருன்னா சங்கரலிங்கனார் வந்து உயிர் தொலைஞ்சிருக்காரு. நம் நாடு யாதெனில் தமிழ்நாடு என்றல், இது சொன்னது யாருன்னா இளம்பூரணர். நும் நாடு யாது எனில் தமிழ்நாடு என்றல். அவர் பார்த்தா கொஞ்சம் நார்த் இந்தியன் மாதிரி இருப்பார் இளம்பூரணர்.
சரியா? அதனால் வந்து நீங்கள் உன் நாடு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடுப்பா அப்படின்னு இளம்பூரணர் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆஸ்திரியாவில் வந்து ஆஸ்திரியாவோட கேபிட்டல் வந்து வியன்னா. எக்ஸிபிஷன் வந்து பேபிரஸ்தாலில் அரிய கையெழுத்துச்சுவடி ஒன்று இருந்திருக்கு. இது சேர நாட்டு முசிறியில் தமிழ் வணிகர் வந்து ஈஜிப்தில் இருக்க அலெக்சாண்ட்ரா துறைமுகம் கிரீக் வணிகரோட வணிக ஒப்பந்தம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, ஆஸ்திரியாவில் கேபிட்டல் வியன்னாவில் எக்ஸிபிஷன் நடந்திருக்கு. பேபிரஸ்தாலில் வந்து ஒரு அரிய கையெழுத்து சுவடி. அது சேர நாட்டு முசிறியோட, ஸோ கேரளாவோட ஈஜிப்தில் இருக்க அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் கிரீக் வணிகர் வந்து அந்த ஒப்பந்தம் பண்ணதோடது. இது 2ஆம் நூற்றாண்டு இடைப்பகுதியில் இருக்கும். ஏன்னா சேரர்கள் இருந்தது இந்த 2ஆம் நூற்றாண்டு டைமில் தான். அடுத்து சிவஞானம். எனது போராட்டம் அப்படின்றது சுயசரிதை. இவருக்கு ஒரு வாழ்க்கைய போராட்டம், வறுமையில் தானே இருந்தார். ஸோ எனது போராட்டம் சுயசரிதை. சிலம்பு செல்வர் யாருன்னா சிவஞானம். 1906 to 1995 வரைக்கும் இருந்தார், ஃப்ரீடம் ஃபைட்டர். 1952-54 சட்டமன்ற மேலவை உறுப்பினர் ஆயிருக்கார். 72 to 78 சட்டமன்ற மேலவை தலைவர் ஆயிருக்கார். ஃபஸ்ட்டு உறுப்பினர் ஆயிருக்கார். ஜெயிலுக்கு போய் அவர் எல்லாமே பண்ணி கடைசியில் வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 52 to 54 மேலவை உறுப்பினர், அப்புறம் 72 to 78 தலைவர். தமிழ் அரசு கழகம் வந்து தொடங்கியவர். தமிழ் அரசு கழகத்தை தொடங்கியவர் இவர் தான். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. இது வந்து ஓல்டு கொஸ்டினில் வந்து இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு, அதுக்காக வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கிடச்சிருக்கு. இவர் தான் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு 1966 சாகித்ய அகாடமி விருது. தமிழ்நாடு அரசு திருத்தணி, சென்னை டி நகரில் இவருக்கு சிலை வச்சுருக்கு. ஸோ வந்து இது ரொம்ப முக்கியம். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. இந்த சிவஞானம் என்ன பண்ணியிருக்காரு, தமிழ்நாட்டோட நிறைய இணைங்கணும், அந்த ஒருமையாகணும் அப்படின்னு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காருல. ஸோ வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு இது எழுதினவர் சிவஞானம். எப்போ ஒரே மாதிரி இருக்கணும்ட்டு 66 எழுதியிருக்காரு. 1966 எழுதியிருக்காரு. சாகித்ய அகாடமி அவருக்கு இதுக்கு வந்து கிடச்சிருக்கு. தமிழ்நாடு அரசு எங்கெங்கே வந்து இவர் டி நகர் அந்த 1000 லைட் ஏரியாவில் தான் பிறந்தார். ஸோ 1000 லைட் அங்கே இல்லை, பட் டி நகர் சென்னையில் தானே பிறந்திருக்காரு. ஸோ டி நகரில் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து திருத்தணி 2 இடத்துலையும் வந்து சிலை வச்சுட்டாங்க. யார் இவருக்கு. ஓகேவா? அடுத்து ஏர் புதிதா அப்படின்னா கூப்ப ராஜகோபாலன். சரியா? ஏர் புதிதா எழுதினது யார்? கூப்ப ராஜகோபாலன். பொன்னியர் பூட்டுதல் பண்பாட்டு நிகழ்வு. சரியா? முதல் மலை விழுந்ததும் மேல் மண் பதமாகிவிட்டது, வெள்ளி முளைத்திட்டது, காலையை ஓட்டி ஏறு புதிது, நாள் புதிது, நட்சத்திரம் புதிது, ஊக்கம் புதிது, உரம் புதிது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு வந்து ஏர் புதிதா. அதில் வந்து வேளாண்மை செழிக்கவும் மானுடம் தலைக்கவும் சித்திரை திங்கள் பொன் ஏற்பட்டும் நிகழ்வு வந்து பண்பாட்டின் மகுடம் அப்படின்றாங்க. இவர் வந்து ஒரு கூப்ப ராஜகோபாலன். இவர் வந்து ஒரு மறுமலர்ச்சி எழுத்தாளர். சரியா? தமிழ்நாடு பாரதம், இந்த கிராமத்தில் இருக்க வங்கி பேர் மாதிரியே இருக்கும் பாருங்களேன். தமிழ்நாடு, அப்புறம் பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன், இந்த இதழ்கள்லாம் ஆசிரியர். சரியா? கிராமத்தில் இருக்க எல்லாத்துக்கும் ஆசிரியர்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன், இதுக்கெல்லாம் ஆசிரியர். இவர் இறந்ததுக்கப்புறம் இவர் படைப்பு வந்து நூல்களாக தூக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து மீகீர்த்தி. தமிழக இலக்கியம் 10 பாடல், இறுதி பதிகம், அரசர் வரலாறு, பெருமை, இதெல்லாம் வந்து சொல்லும் கடைசி பக்கம். எப்பவுமே சங்க இலக்கியத்தில் அந்த 10 அந்த சேரர்களோட பெருமையை சொல்கிறது இல்லையா? அதில் வந்து அவங்க போர் படையெல்லாம் சொல்லுவோம். கடைசி பக்கம் என்ன சொல்லுங்கள், அரசர் வரலாறு, பெருமை, இதை தான் சொல்லுது. இது இந்த 10 தான் வந்து மெய்கீர்த்திக்கு முன்னோடி அப்படின்றாங்க. அதாவது ஒரு புக்குன்றது தான் கடைசி அந்த அரசர்களோட பெருமையை சொல்லி தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மெய்கீர்த்திக்கு முன்னோடி அப்படின்றாங்க 10. பல்லவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கல்வெட்டு, அவங்க வந்து இந்த கட்டடக்கலை இதில் தான் பெஸ்ட்டு. ஸோ பல்லவர்கள் அவங்க பெருமையை கல்வெட்டில் சொல்கிறாங்க. பாண்டியர்கள் அவங்க பெருமையாக செப்பேட்டில், அவங்க நல்ல எஜுகேஷன், அதனால் செப்பேட்டில் சொல்கிறாங்க. சோழர்கள் தான் மெய்கீர்த்தி அப்படின்னு வச்சுருக்காங்க. இது வந்து கல் இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்திரன் முதற் திசாபாலர் என்பரும் ஒரு வடிவமாகி வந்தபடி என நின்று அப்படின்னு சொல்லிட்டு இதான் இந்த மெய்கீர்த்தியில் வர்ற பாடல். இந்திரன் முதல் திசாபாலர் என்மரும் அப்படின்னு வந்துட்டாலே அது மெய்கீர்த்தி. ஓகேவா? உயர்வு நவிர்ச்சேனி கொஞ்சம் பெருமைப்படுத்தி சொல்கிறதுக்காக தான் மெய்கீர்த்தி வச்சுருக்காங்க. தந்தை இல்லவருக்கு தந்தையாக இருக்கானா, தாய் இல்லாதவருக்கு தாயாக இருக்கானா, மைந்தர் இல்லாதவருக்கு மைந்தராக இருக்கானா, மன்னூருக்கெல்லாம் வந்து பெரிய அரசனாக இருக்கானா. யார்? சோழன். இந்திரன் டு திசைபாலன் 8 பேர் சேர்ந்து ஆட்சி செய்தான்னா தான் சோழன் ஆட்சி செய்கிறதான். கோப்பர் கேசரி, திருப்புவன சக்கரவர்த்தி, 2ஆம் ராஜராஜ சோழனோட பட்டங்கள். ஸோ வந்து கோப்பர் கேசரி அப்படின்னா யார்? திருப்புவன சக்கரவர்த்தி. திருப்புவனம்னாலே என்னது? திருப்புவனத்தில் தான் அந்த ஷூட்டிங்லாம் எடுத்திருப்பாங்க பொன்னியின் செல்வன். அது ஒன்று. கேசரி சாப்பிட்ற மாதிரி ஒரு படத்தில் வரும் தெரியுமா, பொன்னியின் செல்வன் ஹீரோ. ஸோ அதனால் 2ஆம் ராஜராஜ சோழன். ஸோ இதெல்லாம் இவரோட பட்டங்கள். நாட்டின் வளம், ஆட்சி சிறப்பு. நாட்டின் வளம், ஆட்சி சிறப்பு, இதை பற்றி தான் மெய்கீர்த்தியில் வந்து இவரோட மெய்கீர்த்தி 2. அது ஒன்று வந்து 91 அடி வந்து உடையதான். சரியா?
இப்பாடப்பகுதி தமிழ் இணைய கல்விக் கழகம் இன்டர்நெட்லேருந்து எடுத்திருக்காங்க. இணைய கல்விக் கழகம் மூலம் எடுத்திருக்கு. முதலாம் ராஜராஜன் டைமில் வந்து மெய்கீர்த்தி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. முதலாம் ராஜராஜன் வந்து கல்வெட்டின் ஃபஸ்ட் ஆஃப் வந்து மன்னர் பற்றி புகழ்ந்து பேசும். புலவர்கள் எழுத கல்தச்சர்கள் அதை பொறிக்கிறாங்க. அடுத்து சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை எழுதுனது இளங்கோவடிகள். வணிகமும் தொழிலும் சிறந்து விளங்குவது மருவூர் பாக்க காட்சி. இது ஃபுல்லாக வந்து இந்த ஷாப்பிங் ஏரியா பற்றி தான் போகும். மருவூர் பாக்க காட்சி. வண்ணமும் சுண்ணமும், இன்னொன்று வந்து சுண்ணமும் வரும், மணிமேகலையில் வரும். அது 2 லைனாக வரும் தான். இது வந்து பெரிய பாடல். ஓகே. வண்ணமும் சுண்ணமும் தன் நறுஞ்சாந்தமும் பூவும் புகையும் நகர வீதியும் பருத்தி நூல் நுண்வினையும் காருகர் மணியும் பொன்னும் பண்டமுறு கூல வீதியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. புகார் காண்டம் இந்திர விழா ஊரெடுத்த காதை. சரியா? சுண்ணம்னா நறுமண பொடி, காருகர்னா நெய்பவர், சாலியர் அப்படிம்பாங்க. தூசுனா பட்டு, துகிர்னா பவளம், வெறுக்கைனா செல்வம். அடுத்து நொடைனா விலை, பாசவர்னா வெற்றிலை விற்போர், ஓசுனர்னா எண்ணெய் விற்போர், கண்ணுள் விலங்குனா ஓவியம், மண்ணீட்டாளர்னா சிற்பி, கிளினா துணி. சரியா? அடுத்து வந்து திரும்ப பார்த்துடலாம். சுண்ணம் அப்படின்னா நறுமண பொடி. சுண்ணம்னா நறுமண பொடி, காருகர்னா நெய்பவர், சாலியர், தூசுனா பட்டு, துகிர்னா பவளம், வெறுக்கை அப்படின்னா செல்வம், ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி இருக்கும். வெறுக்கைனா செல்வம், நொடைனா விலை. எவ்வளோ நொடிச்சுக்கிட்டே கேட்பாங்க. நொடிச்சுட்டே கேட்காதீங்க அப்படிம்பாங்க. விலை எவ்வளோ அப்படின்ட்டு. பாசவர்னா வெற்றிலை விற்போர், ஓசுனர்னா ஆயில், ஓனா ஆயில், ஸோ எண்ணெய் விற்போர். பாசவர்னா க்ரீன், பச்சை தானே, ஸோ பச்சைனா வெற்றிலை விற்போர். அடுத்து கண்ணூர் பண்ணிங்கன்னா ஓவியம், கண்ணு இருந்தால் ஓவியம். மண்ணீட்டாளர் மண்ணில் என்ன பண்ணுவாங்க, சிற்பி. கிளினா துணியை தான் கிழிக்க முடியாது, கிளினா துணி. கல் விற்கும் வளைச்சியர், மீன் விற்கும் பரதவர், உப்பு விற்கும் உமனர், வெற்றிலை பாசவர், ஏலம் போன்ற நறுமண பொருட்களை விற்பாங்க அப்படின்றாங்க. அடுத்து குழலிலும் யாழிலும் குரல் துத்தம் கைக்கிளை உலை இலி விளரி தாரம் அப்படின்னு 7 இசை. சரியா? சரி கம பத நீ வருது இல்லையா? மொத்தம் 7 இருக்கா? ஸோ அது 7 சொல்கிறாங்க. குரல் துத்தம் கைக்கிளை உலை இலி விளரி தாரம் அப்படின்னு 7 இசை குற்றமில்லாமல் பெரும்பாணர்கள் பாடுவாங்களாம். மயங்கிய மயங்கு ப்ளஸ் இன் ப்ளஸ் இ ப்ளஸ் அ. இது இறந்த கால இடைநிலை. இன் வந்து புணர்ந்து கெட்டது, இங்கே வரல இல்லை, ஏவாயிச்சில் புணர்ந்து கெட்டது. அடுத்து ஐம்பெருங்காப்பிய முறை வைப்பு. சிந்தாமணியாம் சிலப்பதிகாரைத்தான் கந்தாமணிமே கலைமுனைந்தான் வளையா குண்டலகேசியும் திருக்கையுலா. இது வந்து திருத்தணிகையுலா. சரி, ஐம்பெரும் காப்பியம் 5 ஃபிங்கர்ஸ் எதில் இருக்கும், கையில் இருக்கும். ஸோ இது எந்த நூலில் வருதுன்னா திருத்தணிகையுலா. கை ஐம்பெருங்காப்பியங்கள் முறை வைப்பு எதில் வருது, திருத்தணி கையுலா, கை. அடுத்து பெருங்குணத்து காதலால் நடந்த பெருவழி. காவிரி பூம்பட்டினத்திலிருந்து கண்ணகியும் கோவலனும் திருவரங்கம் உறையூர் கொடும்பாலூர் அது வழியாக தென்னவன் சிறுமலை வலப்பக்கம் சொல்லி மதுரை ரீச் ஆகுறாங்க. இடப்பக்கம் போனால் வந்து திருமால் குன்றம் வரும், அழகர் கோயில் வரும். இடையில் போனால் வந்து சோலை காடு ஊர் அப்படின்னு 3 சந்திக்கும் பெருவழி வரும். கவுந்தி அடிகளை எங்கே கூட்டு போனார், வலப்பக்கம் போனால் மதுரை வரும், சிறுமலையிலேருந்து வலப்பக்கம் போனால் மதுரை வரும், இடப்பக்கம் போனால் அழகர் கோயில் அந்த அவுட் சைடு வரும், நடுவில் போனால் அந்த ஊர் வழியாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ கவுந்தி அடிகள் என்ன பண்ணுறாரு, அந்த இடையில் வழியாக தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி திரும்ப ரிட்டன் வரும்போது வைகை தென்கரை நெடுவேல் குன்றம் சுருளிமலை வழியாக வேங்கை வந்துருச்சுன்ற மாதிரி தானே வருவாங்க. ஸோ வேங்கை காணல் வழியாக வர்றாங்க, சுருட்ட முடியோட வேங்கை காணல் வழியாக வர்றாங்க. அடுத்து உரைப்பாட்டு மடை, உரையிட விட்ட பாட்டுடை செய்யுள். உரைப்பாட்டு மடைனா சிலப்பதிகாரத்தில் தமிழ்நடை, சிலப்பதிகார தமிழ்நடை. உரைநடை பாங்கில் பாட்டு. ஸோ வந்து சிலப்பதிகாரத்தில் எப்படி பாட்டு அப்படி இருக்குன்னா உரைநடையில் பாட்டு இருக்க மாதிரி வருமா. உரைப்பாட்டு மடை, உரைநடை பாங்கில் பாட்டு. உரைப்பாட்டு மடை எதில் வரும்னு கேட்பாங்க. மணிமேகலையா, சிவசி தமனையா, எதுன்னு சொல்லிட்டு எது அப்படின்னா சிலப்பதிகாரம். சரியா? வாய்க்கால் நீரை திருப்பினால் மடை, உரை பேச்சு மொழி வந்து ஓடுறது தான் இது. அடுத்து முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். இது கூட ஓல்டு கொஸ்டினில் வந்து கேட்பாங்க. குடிமக்கள் காப்பியம்னா எது? சிலப்பதிகாரம். ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம், ஆப்ஷன் பி மணிமேகலை, ஆப்ஷன் சி குண்டலகேசி. ஸோ குடிமக்கள் காப்பியம்னா சிலப்பதிகாரம், முத்தமிழ் காப்பியம் அப்படின்னா சிலப்பதிகாரம். ஓகேயா? நீங்கள் ஏதாவது ஒரு ஹிண்ட் வச்சு கூட இதை ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அடுத்து
இதில் வந்து மதுரை காண்டம், புகார் காண்டம், வஞ்சி காண்டம் 3 காண்டம் இருக்குது. 30 காதை இருக்குது. இளங்கோ வந்து சேர மரபை சேர்ந்தவர். மணிமேகலையோட ஆசிரியர் வந்து சீதலை சாத்தனார். கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக அப்படின்றனால இளங்கோ வந்து இந்த இதை நாம் ஏற்றுறதும் இந்த பாட்டுடைய செயல்ட்டு சீதலை சாத்தனார் சொல்லி இளங்கோ ஏற்றுறதா ஒரு இது குறிப்பு இருக்குன்றாங்க. அடுத்து மங்கையராய் பிறப்பதற்கே நேரு வந்து சுப்புலக்ஷ்மியை எம்எஸ் சுப்புலக்ஷ்மி இருக்காங்கள்ல, நேரு வந்து சுப்புலக்ஷ்மியை வந்து இசை பேரரசி அப்படிங்கிறாங்க. எம்எஸ் மதுரை சண்முக வடிவு சுப்புலக்ஷ்மி அவங்க ஃபுல் நேமு. இவங்க தாய் தான் முதல் குரு. 10 வயசில் சிடியில் பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து 5th ஸ்டாண்டர்டோடு அவங்க படிப்பு முடிச்சுக்கிறாங்க. 10 வயசில் முடிச்சுக்கிறாங்க. அடுத்து 17 வயசில் சென்னை மியூசிக் அகாடமியில் வந்து கச்சேரி பண்ணுறாங்க. மீரா மூவி தான் வந்து அவங்களுக்கு பெரிய வெற்றியை தருது. அதான் அவங்களுக்கு கடைசி மூவியும். காட்டினிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன் அதெல்லாம் பாடியிருக்காங்க. நேரு, சரோஜினி நாயுடு இவங்கெல்லாம் பாராட்டியிருக்காங்க. அடுத்து காந்திக்கு முன்னாடி வந்து ரகுபதி ராகவ ராஜாராம் வந்து பாடியிருக்காரு. இவங்க மீரா எழுதிய பாடலை வந்து பாட சொல்லி கேட்டிருக்காரு. அது வந்து அப்போ ப்ரிப்பேர் பண்ணி பாடுறேன்னு சொல்லிட்டு வானொலியில் அவர் பிறந்தநாள் அன்னைக்கு 1947 அந்த அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு ஹரி தும் ஹரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்ட பாடலை வந்து மீரா பஜனை வந்து அவங்க பாடியிருக்காங்க. அடுத்து 1954 இவங்களுக்கு வந்து தாமரை அணி விருது வந்து கிடைக்கிது. தாமரை அணி சரியா, இவ்வளோ நல்லா பாடுறீங்களே அப்படின்ட்டு தாமரை அணி விருது கிடைக்குது. அப்போ கிடைக்கும் போது தான் வந்து ஹெலன் கெல்லர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள தடவி அவங்கள பாராட்டியிருக்காங்க. அடுத்து 1963 இங்கிலாந்தில் வந்து, அதுக்கப்புறம் 1966 வந்து ஐநா சபையிலையும் பாடுறாங்க. 66 ஐநா ஒரே மாதிரி இருக்குது 66ன்னு. இங்கே வந்து 6 இதுவும் 6 லெட்டர். 63 அன்றைக்கி இங்கிலாந்தில் பாடுறாங்க. இங்கிலாந்தில் போய் பாடுறாங்க, ஐநா சபையில் போய் பாடுறாங்க. அதே வருஷத்தில் வந்து வெங்கடேஸ்வர சுப்ரபாதத்தை வந்து திருப்பதியில் பாடுறாங்க. 1966 வந்து திருப்பதியில் போய் இந்த கோயிலில் வந்து சுப்ரபாதம் பாடுறாங்க. அடுத்து 1974 நோபல் பிரைஸ்க்கு இணையான மகசேசே விருது வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. பெரிய எம்எஸ் லட்சுமி தானே. மகசேசே விருது இவங்களுக்கு கிடைக்கிது 1974 நோபல் பிரைஸ்க்கு இணையான மகசேசே விருது. இங்கிலீஷ் சாங் வந்து இந்திய மாமணி அப்படின்ற ஒரு பட்டமும் கிடைக்கிது. மகசேசே 1 இந்திய மாமணி, தாமரையணி, மகசேசே, இந்திய மாமணி. சரியா, கச்சேரிகளுக்கெல்லாம் வந்து நன்கொடைக்காக அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. குறையன்ற மில்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அது இவங்க பண்ணது தான். அடுத்து பால சரஸ்வதி தாமரை செவ்வணி விருது. இவங்க வந்து 7 வயசில் காஞ்சிபுரத்தில் வந்து அரங்கேற்றம் பண்ணுறாங்க. அடுத்து 15 வயசில் இவங்க வந்து ஒரு 17 வயசில் தான் வந்து கச்சேரி பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க 15 வயசுலேயே என்ன பண்ணுறாங்க, சென்னைக்கு வந்து இவங்களும் சென்னையில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கச்சேரி நடத்துகிறாங்க. இவங்களும் சென்னையில் சங்கீத சமாஜம் அப்படின்றதுல நடன நிகழ்ச்சி வந்து பண்ணுறாங்க. சென்னையில் பண்டிட் ரவிசங்கர் அப்படின்ற ஒரு தம்பியோட ஹெல்ப்னால் வட இந்தியாவில் பல இடங்களில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நடனமாடும் வாய்ப்பு கிடைக்குது. அடுத்து கல்கத்தா, காசி அனைத்திந்திய இசை மாநாடு நடக்கும்போது சென்னை இந்திய காங்கிரஸ் கண்காட்சி, அப்புறம் ஜனகணமன பாட்டுக்கு கூட மெய்ப்பாடோடு இவங்க நாட்டுப்பண்ணிக்கே டான்ஸ் ஆடுற வாய்ப்பு கிடைக்கிது. ஃபஸ்ட்டு இசை மாநாட்டில் டான்ஸு, அடுத்து காங்கிரஸில் அங்கே போய் டான்ஸு, அடுத்து வந்து ஜனகணமனக்கே டான்ஸ் ஆடுறாங்க. அதான் அவங்க ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஜனகணமனக்கு ஆடினதான். டோக்கியோவில் கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்ச்சியில் இந்தியா சார்பாக வந்து நடனம் ஆடுறாங்க. இவங்க பெருமைக்குரிய கலையில் செவ்வியல் நடனம் திகழ காரணமாக இருக்காங்க. அடுத்து வந்து ராஜம் கிருஷ்ணன் வந்து ஃபஸ்ட்டு விமன் ரைட்டர். களத்துக்கு போய் மக்கள்கிட்ட பேசி வந்து எழுதுறதுல வேருக்கு நீர் அப்படின்ற புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. வேருக்கு நீர். ராஜம் அப்படின்றவங்க ராஜம்ன்றவங்களாம் வந்து நமக்கு நார்மலாக கேட்குற பேர் தான். அவங்க வீட்டு நமக்கு நெய்பராக இருக்கலாம், நமக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்கலாம். அவங்க வந்து வேருக்கு எப்போவுமே வீட்டுக்கு தண்ணி ஊற்றிட்டே இருப்பாங்க. வெளியில் ஒரு ஒளிப்பதிவு கருவி வச்சுருப்பாங்க, தண்ணி ஊற்றுற சவுண்டை கூட ரெக்கார்ட் பண்ணணுன்ட்டு. அடுத்து பாஞ்சாலி சபதம் எழுதிய பாரதி வரலாற்று புதினம். பாஞ்சாலி சபதம் எழுதிய பாரதி அப்படின்ற பேரில் பாரதியோட வரலாற்று புதினத்தை பற்றி இவங்க எழுதியிருக்காங்க. சரியா, பாஞ்சாலி சபதம் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பாஞ்சாலி சபதம் ரிலேட்டடாக எழுதினா பாரதிக்கு சப்போர்ட் பண்ணி இவங்க எழுதியிருக்காங்க. அடுத்து தூத்துக்குடியில் உப்பு இதில் வந்து கரிப்பு மணிகள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கஷ்டப்படுறவங்க லைஃபு. அடுத்து நீலகிரி படுகளில் வந்து குறிஞ்சி தேன் அப்படின்ற அவங்களுக்கு. அடுத்து மீன் பிடிக்கிறவங்களுக்கான அலைவாய் கரையில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு இது. அடுத்து அமைப்பு சாரா வேளாண் தொழில் சேற்றில் மனிதர்கள்னு அவங்களுக்காக. அடுத்து வேருக்கு நீர். அடுத்து தீப்பெட்டி தொழில் சில்ட்ரன் கஷ்டப்படுறாங்களே அவங்கள கூட்டு குஞ்சுகள் அப்படின்ற பேரில். பெண் குழந்தை கொலை பண்ணுறதுக்கு வந்து மண்ணகத்து பூந்துளிகள்ன்ட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புக் எழுதியிருக்காங்க. எழுத்தில் நேர்மையான சினம் அறச்சீற்றம் எல்லாமே இருக்குன்றாங்க.
அடுத்து வந்து கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன், இவங்க வந்து முதல் பெண் பட்டதாரி. இவங்க வந்து ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருது, அந்த கண்ட்ரியோட வாழ்வுரிமை விருது வந்து வாங்கி வச்சுருக்காங்க. ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருது, அங்கே போய் வாழ்னாலும் இவங்க வாழ்ந்துக்கலாம். அடுத்து சுவிட்சர்லாந்து, வெவ்வேறு கண்ட்ரி தான், நல்லா படிச்சுட்டாங்கல்ல. ஃபஸ்ட்டு பெண் பட்டதாரி. ஸோ உங்கள் ஹஸ்பண்டோடு சேர்ந்து தான் நிறைய இதெல்லாம் நடத்துவாங்க. ஸோ ஹஸ்பண்ட் சப்போர்ட் வேறு இருக்கனால ஸ்வீடனில் வந்து வாழ்வுரிமை விருது, சுவிட்சர்லாந்தில் வந்து காந்தி அமைதி விருது, ஸோ இதெல்லாம் வந்து வாங்கிக்கிறாங்க. இந்திய அரசின் தாமரை திரு விருது வந்து இவங்களுக்கு கிடைக்கிது. இந்திய அரசில் தாமரை திரு விருது, ஸ்வீடனில் அரசு வாழ்வுரிமை, சுவிட்சர்லாந்தில் காந்தி, இந்திய அரசின் தாமரை திரு விருது. சரியா? காலேஜ் டைமில் வந்து காந்திய கருத்துக்கள் சிந்தனைகளை பின்பற்றி சர்வோதய இயக்கம், அப்புறம் களப்பணி, ஒத்துழையாமை இயக்கம் இதிலலாம் இருக்காங்க. சட்ட மறுப்பு, வெள்ளையனே வெளியேறு, அதுக்கும் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் கணவருடன் சேர்ந்து பூதானி இயக்கத்தை உருவாக்கி உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் அப்படின்னு தொடங்கி வேளாண் இல்லாத டைமில் வந்து வேறு பணிக்கு வருமானம் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அடுத்து சின்ன பிள்ளை வந்து தாமரை திரு, இவங்களுக்கும் தாமரை திரு விருது கிடச்சிருக்கு. இவங்களுக்கும் தாமரை திரு, இவங்களுக்கும் தாமரை திரு. நடுவில் வந்து ராஜம் கிருஷ்ணனுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது மட்டும்தான். அவங்களுக்கு வந்து தாமரை அந்த விருது எதுவும் கிடையாது. இவங்களுக்கு வந்து தாமரை செவ்வணி, இவங்களுக்கு தாமரை அணி. சரியா? தாமரை அணி, தாமரை செவ்வணி. மற்ற 2 பேருக்கு தாமரை திரு, இவங்க 2 பேருக்கும். சரியா? பெண்கள் குழுவில் வந்து விவசாய நிலத்தை குத்தகைக்கு விட்டு கூலி ஆளை சேர்த்துக்கிட்டு நடவு, களை எடுப்பு இதெல்லாம் பண்ணி வயசானவங்க, ஹேண்டிகேப்பாக இருக்கவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மதுரை கலெக்டர் வந்து இவங்களுக்கு கண்மாயில் மீன் பிடிக்கிற குத்தகையை வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பண்ணியிருக்காங்க. 2004 சுனாமியில் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அடுத்து வந்து காசு சேர்த்து களஞ்சியம் அப்படின்னு ஒரு குழு ஆரம்பித்து 10 மெம்பரோட ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ 10 லட்சம் பேர் அதில் இருக்காங்களாம். வாஜ்பாய் வந்து கையால் பெண் ஆற்றல் விருது, வாஜ்பாய் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவர் கையால் வந்து பெண் ஆற்றல் விருதுன்னு கொடுத்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்பார். ஸோ ஸ்திரீ சக்தி புரஸ்கார் இங்கிலீஷில். தமிழ்நாட்டில் வந்து அவ்வை விருது வந்து கொடுத்துருக்காங்க. வயசான பாட்டி தானே, ஸோ வந்து அவ்வை விருது கொடுத்துருக்காங்க. அப்புறம் தூர்தர்ஷனில் புதிய விருது. அடுத்து தாமரை திரு விருது. அடுத்து புறப்பொருள் இலக்கணம். வெச்சி முதல் 12 வகையான புறப்பொருள் இது வந்து இருக்குது. ஸோ ஆணிரை வந்து சொத்தாக கருதின காலத்தில் ஆணிரையை கவர்றதுக்கு வெச்சிப்பூ வச்சுட்டு போவாங்களாம். ஃபஸ்ட்டு வெச்சி தானே, ஸோ வெச்சினா ஆணிரையை கவர்றதுக்கு வெச்சிப்பூ. முக்கியமாக ஆணிரையை கவர்றதுக்கு அது பேர் வந்து வெச்சித்திணை. அதுக்கு வெச்சிப்பூ வச்சுட்டு போவாங்க. வெச்சிப்பூ இப்படி இருக்கும், அழகாக இருக்கும். கார்டன் பார்க்கில் ரெட் கலரில் இருக்கும். இட்லி பூன்னு சொல்லுவாங்க. வெச்சி பூவை தான் இட்லி பூ சொல்லுவாங்க. அழகாக இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். அடுத்து கரந்தை பூ. கரந்தை பூனா ரிட்டனு, இப்போ ஆணிரை கவர்ந்துட்டு போயிட்டாங்கல்ல, அதை ரிட்டன் மீட்கிறதுக்காக இவங்க போவாங்க. இது எப்படி இருக்கும், இந்த பூ கரந்தை பூ எப்படி இருக்குன்னா சின்ன முட்டை மாதிரி இருக்கும், கொத்து கொத்தாக இருக்கும், சின்ன சின்ன செடியில் இருக்கும். நறுமணம் மிக்கது, நீலம், இளஞ்சிவப்பு, நீலம் கலந்த சிகப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். செம்மைன்னு கொட்டை கரந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வஞ்சித்திணை. வஞ்சித்திணைனா மண்ணை கவர்றதுக்கு பேர் தான் வஞ்சகம். ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க, அரண்மனையை பிடிக்க வருவாங்க. இதுக்கு வந்து பளபளப்பு, நல்லா பேசியே தான் வந்து எல்லாத்தையும் வந்து வஞ்சிப்பாங்க இல்லையா. ஸோ பளபளப்பாக இருக்கும் இந்த பூ, மெல்லுசாக இருக்கும், வெள்ளிய பஞ்சு போன்ற அடுத்து வந்து நுண் மயிர்கள்லாம் இருக்க மாதிரி ரொம்ப இதுவும் ரொம்ப பளபளப்பான பூ. அடுத்து காஞ்சி திணை. வஞ்சிக்கு ஆப்போசிட் காஞ்சி. ஸோ என்ன பண்ணுவாங்க, திரும்ப மண்ணை நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு போர் புரிஞ்சு இது வந்து என்ன பண்ணுவாங்க, நீல குறுமரம், நீல இது வந்து பாகுபலியில் வந்து ப்ளூ கலர் சாரீ போட்டிருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மண்ணை கவர வர்றாங்க, அவங்களை எதிர்த்து இவங்க சண்டை போடுறாங்க. அடுத்து நொச்சி திணை. நொச்சுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து கோட்டையை வெளியிலேருந்து இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க நொச்சி திணை. ஸோ இது வந்து நொச்சி திணைனா உள்ளேருந்து, ஓகே, உள்ளேருந்து கோட்டையிலிருந்து உள்ளிருந்தே போர் புரிவாங்க. கோட்டையிலிருந்து போர். சரியா? மருத நிலத்துக்குரிய நீல நிறப்பூ மணி நொச்சி. நொச்சி திணைனா மணி நொச்சி, கருநொச்சி, மலை நொச்சி, வெண்ணொச்சின்னு நிறைய டைப் இருக்குது. அடுத்து உமிகை திணை அப்படின்னா வந்து கோட்டையை கைப்பற்ற வெளியிலேருந்து சுற்றி வளைக்கிறது. சரியா? வேலிகளில் ஏறி படரும், வேலியிலேருந்து ஏறி தானே உள்ளே வர பார்ப்பாங்கள்ல, ஸோ வேலிகளில் ஏறி படரும் பூ, நீண்ட கொடி, கூட்டிலை, மலர்கள் இதெல்லாம் கொண்டது. ஃப்ளவர் வந்து சின்னதாக இருக்கும். சரியா? மஞ்சள் முடக்கொற்றான் அப்படிம்பாங்க. முடக்கத்தான் இதுக்கு பேர், இந்த பூக்கு பேர் முடக்கத்தான். உமிகை திணை. நொச்சின்றது உள்ளேருந்து காப்பாற்றுறதுக்கு. உமிகை திணை உளியை வச்சு வெளியே குத்துற மாதிரி வெளியிலேருந்து இந்த அரசை பிடிக்க பார்க்குறது, அரண்மனையை. அடுத்து தும்பை திணை அப்படின்னா வலிமை காட்ட 2 அரசர்களும் என்ன பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. இதில் எல்லாம் ஒயிட் ஃப்ளவர்ஸ் தான், எல்லாமே ஒயிட் பேக்ரவுண்டை வச்சுட்டு 2 பேர் சண்டை போடுங்க அப்படின்றது. வாகைனா யார் வெற்றி பெறுறாங்களோ அதுதான். அதான் வாகை மலர்னோடனே நல்லா இருக்கும்லாம் இல்லை, மங்கிய வெண்ணிற நறுமணம்.
ஃபைட் பண்ணும்போது நல்லா ஒயிட்டு, இது வந்து மங்கி போனது. சரியா, கொத்து கொத்தாக வளரும். அடுத்து பாடத் தகுதியுடைய ஆளுமை, கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை, இதெல்லாம் பாடான் திணை. இது வரைக்கும் சொல்லாதது அதோட அந்த அரசர்களோட பெருமையை பற்றி சொல்கிறது பாடான் திணை. பாடு ப்ளஸ் ஆண் ப்ளஸ் திணை. அடுத்து வெற்றி முதல் பாடான் திணை வரை கூறப்படாதது பொதுவில் திணை. சரியா, அதாவது பாடத்தகுதியுடைய கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை, இதை பற்றிலாம் பாடுறது பாடான் திணை. வெற்றி முதல் பாடான் எண்டு இது எதுவுமே வராதது வந்து பொதுவாக அவனை சொல்லிவிட்டு போகிறது. ஸோ பொதுவியல் திணை. ஸோ கைக்கிளை அப்படின்னா ஒரு தலை காமம், பெருந்திணைனா பொருந்தா காமம். கைக்கிளைனா ஒரு தலை காமம், பெருந்திணை அப்படின்னா பொருந்தா காமம். மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது வேணும்னு சொல்லியிருப்பார்ல சிவஞானம். மாலவன் குன்றம்னா மாலவன்னா பெருமாள், ஸோ திருப்பதி. வேலவன் குன்றம் அப்படின்னா திருத்தணி, முருகன். தன்னாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயுமாக இருந்தவர் யார், சோழன். ஸோ நெறியோடு நின்று காவல் புரிபவர், நெறியோடு நின்று காவல் புரியவர். நேர்மை நெறி இதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி காவல் புரிபவர் சோழர்கள். ஓகேவா. அடுத்து இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூ சூடுறதுக்கு காரணம் அப்படின்னா வலிமையை நிலைநாட்ட. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போ கூறுறது எதுனா இதுவரை என்ன தான் சொல்லுவார், சிலப்பதிகாரம் தான் சொல்லுவார். பாசவரனா வெற்றிலை விற்போர், வாசவரனா ஏலம் முதலிய அந்த 5 வாசனை பொருட்கள் விற்போர். பல்நின விலைஞர் அப்படின்னா பல வகை இறைச்சி விற்பவர்கள். பல்நின விலைஞர் அப்படின்னா பல வகை இறைச்சி விற்பவர். உமனர்னா உப்பி விற்பவர். பகர்வனர் அப்படின்னா பகர்வனர் திரு நகர வீதியும் பாட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்மினி காருகர் இருக்கிற. இதெல்லாம் இப்போ தானே பார்த்தோம் சிலப்பதிகார பாடல். காருகர்னா நெய்பவர். ஏர் பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம், வறுமையை வரை செய்பவருக்கு. இது வந்து சொன்னது யாருன்னா ஷெரீஃப். அம்மா என் காதுக்கொரு தோடு, அம்மா மொழி கேட்டு காதில் அணிவாய், அம்மா வளையல் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இதை யார் கேட்போம், பாரதிதாசன். இது எழுதினது யாருன்னா பாரதிதாசன். சரியா, பேத்தி பற்றியும் ஒன்று எழுதியிருப்பார், அம்மா பொண்ணு பற்றியும் எழுதியிருப்பார், ரெண்டுமே பாரதிதாசன். அடுத்து மன்னார்குடி மன்னன். மன்னார்குடியில் வந்து இது பார்த்து சொல்கிறேன். மீரியல் அப்படின்னா மிளகு, வறுத்தனினா தொழில், அதசினா சணல், சரியா, துறிஞ்சில்னா வவ்வால். சரியா, மிரிசில் அப்படின்னா ஒரு மாதிரி மிரியல் தும்மல் வந்துகிட்டே இருக்கும் மிளகு. வறுத்தனினா வருத்தப்பட்டு தான் தொழில் செய்யணும். அதசி அப்படின்னா வந்து சணல், அதசினா சணல். துறிஞ்சில்னா வவ்வால். அடுத்து கன்சுலேட் அப்படின்னா வந்து துணை தூதரகம். பேட்டன்னா காப்புரிமை. டாக்குமெண்ட்னா ஆவணம். கில்டு அப்படின்னா வணிகக்குழு. டெரிட்டரினா நிலப்பகுதி. திரும்ப பார்த்தீங்கன்னா கன்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம், பேட்டன்னா காப்புரிமை, டாக்குமெண்ட்னா ஆவணம், கில்டுனா வணிகக்குழு, டெரிட்டரினா நிலப்பகுதி, டாக்குமெண்ட்னா ஆவணம். ஸோ என் கதை நமக்கு கவிஞர் அந்த வாழ்க்கை போராட்டம் அப்படின்ற மாதிரி ஒன்று வரும், அது வந்து சிவஞானம். வெறுமனே என் கதை அப்படின்றது வந்து நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் எப்படிங்க கல்லால் அடிப்பட்ட என் கதை அப்படின்ற கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன் சாகித்ய அகாடமி. நான் அக்காளிக்காரர் யாருன்னா நான் முத்துசாமி கலைஞாயிறு. ஓகேவா. அடுத்து சங்க இலக்கியத்தில் அறம். இது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.